இந்த படம் இல்ல, இந்த படம் இல்ல. அப்புறம் வேற படம். ஓ ஜனநாயகன். ஜனநாயகன். ஓகே ஓகே சாரி கைஸ். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடணும். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொன்னா கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. சிட்டியெல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க. இத்தனை நாளா வந்து ஒரு ரூமர்ஸா இருந்தது, இன்னைக்கு உண்மையாயிருச்சு. எச் வினோத் அவர்கள் இத்தனை நாளா கேசரி தான் கிண்டிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவரு கொஞ்சம் வேற வித மாதிரி கேசரி கிண்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து படம் அந்த படம் தான் எடுத்து வச்சிருக்கேன். என்னமோ அந்த படம் துருவா லைக் நல்லா இல்லாத மாதிரியும் லைக் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கிற மாதிரியும் வந்து பகத்து கேசி வச்சிருக்காங்க. நான் அந்த படத்தை பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. அந்த படத்தை ஒரே ஒரு மைனஸ்னாக்கா தேவ் பாலையா சார் மட்டும் தான். படம் நல்ல கதை, படம் நல்லா தான் இருக்கு. அது இப்ப விஜய்க்கு வரும்போது அது இன்னும் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு. நிறைய சீன்லாம் மாத்திருக்காங்க. I am coming. டயலாக் கொஞ்சம் நல்லா இருக்கு. பகவத் கேசரியில வந்த மாதிரி ஓவர் பில்டப் இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பயலுங்களாம் ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம சாப்பாடு கடைக்கு போனா கூட சாப்பிட என்ன வேணும், என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா டிவிக்கேன்னு கத்துற அளவுக்கு வெறியா இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த வெறியோட எல்லாமே படத்தை தியேட்டர்ல போயிட்டு பாருங்க.